இந்தியா பாகிஸ்தான் போர் ஓஞ்சு போச்சு. பாகிஸ்தான் ஓஞ்சு போயிட்டாங்க. இனி எங்கே போர் இது பண்ணுறது? அவங்களே அறிக்கை விட்டுருக்காங்க. பாகிஸ்தான் பிரதமர், எங்களுக்கு ஏற்பட்ட இந்த இதுக்கு நஷ்டத்துக்கு பழி வாங்காமல் விட மாட்டோங்கிறது பாகிஸ்தான் பிரதமர். அப்போ எந்த அளவுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கணும்னு பாருங்கள். அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. தக்க பாடம் கற்பித்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. என்ன பாடுபட்டான், என்ன ஆச்சு, யாருமே வெளியில் சொல்லாமல் விட்டாங்க. என்ன பரிதாபம் வந்துடும் அப்படின்ட்டு பீஸாக நாராக பிச்சு எடுத்தாச்சு. பாகிஸ்தான் பிரதமர் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வெற்றி அடைந்து விட்டோம்னாரு. வெற்றி அடைந்து விட்டோம்ட்டு சொல்லிட்டு என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, பயந்துட்டு தான் என்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்கன்னாரு. அமைதியாக இருந்தாங்க இந்தியா அதிகாரிகளும் சரி இவங்களும். அடிச்சிட்டோம், முடியட்டும், அவங்க இங்கேருந்தே வரட்டும். அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பாகிஸ்தான் பிரதமருக்கே அப்புறம்தான் வாங்கின அடி தெரியுது. அந்த தீவிரவாதிகளுக்கு சைட்லேருந்து ஒரு தலைவர் அறிக்கை விட்டிருக்கார். லஷ்கர்-இ-தொய்பா மற்றும் மற்ற எங்கள் குழுக்கள் இருந்த பெரும்பாலானோர் கொல்லப்பட்டு விட்டார்கள், 100 பேருக்கு மேலே கொல்லப்பட்டாங்கன்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. லஷ்கர்-இ-தொய்பா தான் பெரிய தீவிரவாத இயக்கம். அது இன்னும் மற்ற சின்ன சின்ன தீவிரவாத இயக்கங்கள் எல்லாம் அடித்து உடைச்சிட்டாங்க. 100 பேர் தலைவர்கள் 100 பேர் செத்துட்டாங்கங்கிறான். அதுக்கடுத்தது என்ன சொல்கிறான், எங்களுடைய மறைவிடங்கள் எல்லாம் காலி, வெறும் ரோட்டில் தான் நிற்கணும். இதை யார் சொல்கிறா? தீவிரவாதிகள் சொல்கிறான். எங்களை நிலைகுலைச்சே செஞ்சுட்டாங்க பாகிஸ்தான் பிரதமர். இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணும் அப்படிங்கிறது. அப்போ எந்த அளவுக்கு இந்த போரில் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதை வெளியில் சொன்னால் உலகத்தில் இருக்கும் அத்தனை பேருக்கும் அவங்க மேலே இரக்கம் வந்துடும்னு தான் அந்த அணுக்கசிவை கூட வெளியில் சொல்லாமல் இருக்காங்க.